கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைவிடங்களவாகவும் இருக்கிறது. ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்ககிட்ட பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஜிஎஸ்டியில் ஒரு மிகப்பெரிய ஸ்கேமை கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 700 crores ஆஃப் டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்கேமோடைய வேல்யூ. ஓகேங்களா, அவ்வளோ பில்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க ஆன்லைனில் ஜென்ரேட்டிவ் ஏஐ மூலியமா. சில ஷாப்ஸில் வந்து ஒரு பில்ஸ், ஓகேங்களா, அந்த பில்ல வந்து ஸ்கேம் நடந்திருக்கு. அந்த பில்லை ரெக்கவர் பண்ண பில்ஸோடைய பைட், ஓகேங்களா, நம்ம ஸ்டோரேஜ் பைட் இருக்குல்ல, அதுவே கிட்டத்தட்ட 700 crores ஆஃப் டெராபைட்ல அவங்க வந்து டேட்டா வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோ டேட்டா ரெக்கவர் பண்ணதில் ஸ்கேமோட வேல்யூ மட்டும் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 lakh crores ஆஃப் வேல்யூ. ஓகேங்களா, 60 லட்சம் கோடி ஸ்கேம் வந்து ஜிஎஸ்டி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன கௌதம், எந்த இண்டஸ்ட்ரி, டெக்னாலஜி ரிலேட்டடாவா, இல்லைன்னா வந்து வேற ஏதாவது மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாவா, இல்லை இந்த டெக்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த மொபைல் ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களே அது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்ட். கிட்டத்தட்ட 60 லட்சம் கோடி வேல்யூ கொண்ட ஸ்கேம் வந்து ஜிஎஸ்டி எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க கேட்டிங்கன்னா, எந்த பிஸ்னஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க கேட்டிங்கன்னா ஒரு பிரியாணி ஷாப்பில். என்ன கௌதம் சொல்கிற, பிரியாணி ஷாப்பில் 60 lakh crores ஆஃப் வேல்யூ ஸ்கேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ். கிட்டத்தட்ட தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா அண்ட் குஜராத், இந்த 5 ஸ்டேட்ல இந்த ஸ்கேம்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாருமே பண்ண சேம் பேட்டர்ன் ஆஃப் விஷயத்தையுமே அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இனிமேல் ஜிஎஸ்டியில் பிரியாணி ஷாப்ஸையுமே வந்து அதிகமாக டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு ஸ்கேம் மூலியமாக நிறையவே தெரியுது. நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இட்ஸ் வந்து டிப் ஆஃப் த மவுண்டைன் அப்படின்ற மாதிரி 60 லட்சம் கோடி ஸ்கேம் வந்து ஒரு வேல்யூ டாக்ஸ் எவேஷன் வந்து ஒரு துறையில் நடந்திருக்கு ஜிஎஸ்டியில் அப்படின்னும் போது அது வந்து 2020-21 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2020-21 இப்போ வருஷம் வரைக்கும் இவ்வளோ வேல்யூ வந்து டோட்டலாக தமிழ்நாடுலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, தெலுங்கானா போது ஆந்திராவும் சேர்ந்து தான், அப்புறம் மகாராஷ்டிரா அண்ட் அஸ் வெல் அஸ் குஜராத், இந்த 5 ஸ்டேட்ஸுமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 5-6 ஸ்டேட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, எப்படி கண்டுபிடிச்சாங்க, என்ன பேட்டர்ன் ஆஃப் ஸ்கேம் வந்து இவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்க, என்ன பேட்டர்ன் ஆஃப் எவேஷன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் உங்ககிட்ட பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிரியாணி சாப்பிட ஆசைப்படுவோம், நிறைய பேர் பிரியாணி சாப்பிட போவோம், நிறைய பேர் பிரியாணி சாப்பிடுவோம். கரெக்டுங்களா? நிறைய பேர் மைண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும்போது ஃபுட்டீஸ் அவ்வளோ இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பிரியாணி கல்ச்சர் அப்படிங்கிறது நிறைய வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மேஜர் ஸ்டேட்ஸ் லைக் தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, அப்புறம் மகாராஷ்டிரா, குஜராத்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி அப்படிங்கிறது வந்து நிறைய கிரேஸ் இருக்கவே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே பிரியாணிக்கு எப்பவுமே ஒரு டிமாண்ட் வந்து எப்பவுமே ஆல்ரெடி வந்து முன்னே இருந்ததோட கம்பேரிட்டிவ் இப்போ வந்து நிறையவே அதிகமாகிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தெருவில் ஒரு கடை அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெருக்கு 4 கடை இருக்கிற அளவுக்கு பிரியாணி ஷாப்ஸ் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது 2020-21 வந்து இந்த இயர் இருக்கும் ஒரு டாப் பிராண்டட் பிரியாணி ஷாப்ஸ்க்கு இருந்து லோயர் பிராண்டட் பிரியாணி ஷாப்ஸ் வந்து நல்ல ரெப்யூட்டட் பிரியாணி ஷாப்ஸ்னு சொல்லிட்டு எல்லா ஷாப்ஸுமே ஜிஎஸ்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நம்ம வந்து செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. அவங்க வந்து ப்ராப்பராக ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அங்கே போய்ட்டு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்த்தாலும் அதுலேயும் எந்த பெரிய சேஞ்சஸும் இல்லை. என்ன ஃபைல் பண்ணியிருக்காங்களோ அதுதான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸுமே அங்கே வந்து இருந்திருக்கு. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற சேல்ஸ் டேட்டா, இந்த வருஷம் இந்த மாதம் வந்து இவ்வளோ பேர் நான் சேல் பண்ணியிருக்கேன், இவ்வளோ அமௌண்ட் நான் சேல் பண்ணியிருக்கேன், இதை நான் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மந்த், ஓகேங்களா, போன மந்த் எடுத்துக்கலாம், ஜான்வரி மந்த்தில் நான் டோட்டலாக வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணேன், 100 பில்ஸ் போட்டிருக்கேன், 1 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ள அந்த ரிட்டர்ன் வந்து அந்த பர்டிகுலர் வேல்யூவை வந்து ரிட்டனாக ஜிஎஸ்டி நம்ம அப்லோட் பண்ணி ஃபைல் பண்ணணும். இந்த மாதிரி ஸோ பர்சனுக்கு நான் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணேன், இல்லை எல்லாமே B2C அப்படின்ற பட்சத்தில் இந்த B2C B2B கான்செப்ட்லாம் என்னன்றது அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா B2C B2B அப்படின்னு இருக்கும். B2Cனா வந்து பிஸ்னஸ் டு கன்சியூமர், அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பர் இருக்காது. இப்போ நார்மலாக ஒரு பாமர மக்கள் இப்போ நம்ம போய் வாங்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்காது. B2Bனா ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். நம்ம இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ணிக்கலாம், சில இடத்துல கிளைம் பண்ணாமல் போகும், அந்த சில வேறு டாபிக்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது போன மாதத்தில் ஒரு 100 பில்லு 1 lakh சேல்ஸ், இதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். இந்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ள அது வந்து ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் நம்ம சொல்லணும். ஓகேங்களா, இதுதான் சிம்பிள் கான்செப்ட். அதுதான் போன மாதம் 1 லட்ச ரூபா சேல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ள சொல்லணும். அதே மாதிரி ஒரு மாதத்தோட முடியும் அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்குள்ள ரிப்போர்ட் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். இவங்க வந்து எல்லா பிரியாணி ஷாப்ஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது இப்போ மார்க் பண்ண பிரியாணி ஷாப்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போன மாதம் 1 லட்ச ரூபா சேல்ஸா, இந்த மாதம் நான் 1 லட்ச ரூபா காமிச்சிட்டேன், போன மாதம் நான் 100 பில் போட்டிருக்கேன், இந்த மாதம் நான் 100 பில் காமிச்சிட்டேன், இப்படியே சொல்லி எல்லாமே கரெக்டாக ஃபைல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் சம்வேர் அட் சம் பாயிண்ட் வந்து ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து டவுட் வந்திருக்கு. ஓகேங்களா, அது என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து இன்னும் வெளியே வந்து வரல. பட் ஸ்டில்
சில டவுட்ஸ் வந்து வந்திருக்கு. என்ன இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி சில டவுட்ஸ் வந்துடும். இப்போ இந்த ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிமிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிமிசம் டவுட்ஃபுல் இன் மைண்ட் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சில டவுட்ஸ் வந்துருக்கு. சரி ஓகே நம்ம வந்து ரைடு போகும்னு சொல்லிட்டு ரைட் போகிறாங்க. அவங்க யூஸ் பண்ண டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட இந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணுறாங்க. அவங்க கிட்ட இந்த சாஃப்ட்வேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டவுன் நான் எல்லாமே எல்லா ஜிஎஸ்டி அப்படியுமே வந்து எல்லா பிரியாணி ஷாப்பில் இந்த பில்டிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, அது வந்து சில மிஷின்ஸ் இருக்கும், சில நம்பர் போட்டு பில் எடுப்பாங்க. இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் இருக்கும் கரெக்டாக. இந்த மாதிரி மிஷின்ஸை வந்து அவங்க வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு ஜென்ரேட்டிவ் ஏஐ டூல் மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னா இதில் ஏதாவது டெலிட்டட் பில்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. இதுதான் மிகப்பெரிய ட்விஸ்டி. ஓகேங்களா, ரொம்ப கீ பாயிண்ட்டே இதுதான். டெலிட்டட் பில்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய டேட்டாவோட வேல்யூ மட்டும் கிட்டத்தட்ட 700 crores ஆஃப் டெராபைட் கொண்ட ஒரு ஸ்டோரேஜ் கொண்ட பில்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இட் இஸ் அப்சல்யூட்லி ஷோர். யோசிச்சு பாருங்க, அவ்வளோ டெராபைட்ஸ் ஆஃப் 700 crores ஆஃப் டெராபைட்ஸ்னா கிட்டத்தட்ட எத்தனை படம் டவுன்லோட் பண்ணான்னு பாருங்க. அவ்வளோவுமே வந்து பில்ஸ். ஒரு பில்லோட ஸ்டோரேஜ் மேக்ஸிமம் என்ன இருக்கும், 5 KB இருக்கும், 10 KB அவ்வளோதான் இருக்கும். 700 டெராபைட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் அப்படின்னா இப்போ எவ்வளோ பில்ஸ் இருக்கும் பாருங்க. அவ்வளோ பில்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட அதில் பாதி இல்லைன்னா அதில் வந்து 3/4 வந்து பில்ஸ் தான் இருக்கும். அதனுடைய ஸ்கேமோட வேல்யூ மட்டும் 60 lakh crores அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. 60 லட்சம் கோடி வேல்யூ கொண்ட பில்ஸை டெலீட் பண்ணியிருக்காங்க. ஒரே நாளில் ஒரே பில்லை டெலீட் பண்ண விஷயம் இல்லை. ஓகேங்களா, இது எப்படி நடந்திருக்குன்னா முன்னாடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி 100 பில்ஸில் 1 lakh இருக்குது அப்படின்னா பட் ஆக்சுவலி அங்கே 100 பில்ஸ் இருந்திருக்காது. அங்கே வந்து 200 பில்ஸ் இருந்திருக்கும். இந்த B2C அப்படிங்கிறது வந்து யாருமே ட்ரேஸ் பண்ண முடியாத சில விஷயம் தான். கேஷாக வாங்கி போட்டுப்பாங்க, பில் டெம்பரரியாக கொடுத்துருவாங்க. சாப்பிட்ட அப்புறம் நீங்கள் பண்ண பில் நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிட்டோன்னே பில் வாங்கிட்டு வருவோம், கிழிச்சு போட்டு போயிடுவோம். அது என்ன பண்ணுவோம், சிலர்லாம் ஆஃபீஸ் யூஸ்க்கு வந்து பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. பட் ஜிஎஸ்டி இருந்தால் மட்டும் தான் அது யூஸ் பண்ணணும். ஜிஎஸ்டி இல்லைனாலுமே எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ணலாம், ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே ஒரு நம்ம வந்து நார்மல் பீப்புள் அப்புறம் ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், பில்லு கொடுக்குறாங்க, சாப்பிட்டு சரி ஓகேவா நம்ம மணி கிழிச்சு போட்டு வந்துடும்ல. அப்போ அந்த பில் நமக்கும் யூஸ் இல்லை. பட் ஆக்சுவலி அந்த ஹோட்டல் ஓனர் என்ன பண்ணணும், அந்த பில் வந்து ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பில் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் எப்படியே கிழிச்சு போட்டுருவீங்கன்னு அவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே அந்த ட்ரான்சாக்ஷனாக முடிஞ்சிடும். கேஷாக வந்துட்டு நீங்கள் கேஷாக எடுத்து உள்ளே வச்சுருவோம். அதுக்கப்புறம் அந்த பில்லை கிழிச்சு போட்டு அவங்க பாட்டுன்னு போயிட்டே இருந்துருவோம். நம்ம பாட்டுன்னு போயிட்டே இருந்துருவோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஹோட்டல் ஓனர் என்ன பண்ணால் அந்த பில் வந்து சாஃப்ட்வேர்லேருந்து டெலீட் பண்ணிடுறாரு. ஸோ அப்போது 2 பில் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பில்லை டெலீட் பண்ணிடுறாரு. ஒரு பில் மட்டும் தான் ஆன் ரெக்கார்டில் இருக்கும், ஒரு பில் ஆன் ரெக்கார்டில் இருக்கவே இருக்காது. பட் அந்த பில் தான், அந்த டெலீட் ஆன பில்ஸ் மட்டுமே ரெக்கவர் பண்ணும்போது 700 crores ஆஃப் டெராபைட்ஸோட பில் வந்து ரெக்கவர் பண்ணுறாங்க. அதோட வேல்யூ மட்டும் 60 lakh crores அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. திஸ் இஸ் அப்சல்யூட்லி கிரேசி அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ திங்க் கர்நாடகா, அப்புறம் தமிழ்நாடு, அப்புறம் வந்து தெலுங்கானா, அப்புறம் வந்து மகாராஷ்டிரா, குஜராத் சொல்லிட்டு இந்த ரேங்கிங்கில் வந்து இவ்வளோ ஸ்கேம்ஸ் வந்து நடந்திருக்கு அப்படின்னும் ஃபர்தராக நிறைய விஷயங்கள் இனிமேல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. திஸ் இஸ் அப்சல்யூட்லி கிரேசி திங். அண்ட் இன்னைக்கு இதை நான் உங்களுக்கு நான் பேசணும்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் ஒருத்தருக்கு நாலேஜ் செய்யணும்னு சொல்லி நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.